ஹலோங்க, வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் கிச்சன் நண்பர்கள். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரே ஒரு பேக்கெட் மேரி பிஸ்கெட் மட்டும் வச்சு சூப்பரா ஒரு ஸ்நாக் தான் செய்ய போறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ நானு ரூ. 10 பேக்கெட் ஒரு மேரி பிஸ்கெட் பேக்கெட் வாங்கி வச்சிருக்கேன். இப்போ நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸ் தான் தேவைப்படும் உங்களுக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் போல் சுகர் போடுறேன். மேரி பிஸ்கெட்டில் பார்த்தீங்கன்னா சுகர் வந்து கொஞ்சம் அளவாக தான் இருக்கும், ரொம்ப ஸ்வீட்டாக இருக்காது. ஸோ அதனால் 2 ஸ்பூன் போல் நான் இதில் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணான்னா ஸ்வீட்னஸ் அவ்வளோ வேணான்னா கொஞ்சம் கம்மி கூட பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் போல் காஃபி பொடி, இன்ஸ்டன்ட் காஃபி தூள் இருக்குல்ல, அது சேர்த்துக்கலாம். காஃபி ரொம்ப பிடிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஸ்நாக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த காஃபி பொடி போடாமல் செய்யலாம், ஆனால் அது வெறும் அந்த பிஸ்கட்டோட ஃப்ளேவர் மட்டும் தான் கொடுக்கும். ஸோ எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்காக இந்த காஃபி பொடி சேர்க்குறோம். இது கூட 2 ஸ்பூன் போல் தண்ணி சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் நல்லாவே பீட் பண்ணி எடுத்துடணும் இதை. இந்த சர்க்கரையும் காஃபி பொடியும் நல்லா கரைஞ்சிட்டு கொஞ்சம் நல்லா அந்த நுரை வர அளவுக்கு நம்ம இதை பீட் பண்ணி எடுக்கணும். கலர் சேஞ்ச் ஆகி வரும்ல, அந்த மாதிரி வரைக்கும் நம்ம பீட் பண்ணணும். ஸோ நான் நல்லா ஒரு 10 நிமிஷம் போல் நான் பீட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ காஃபி பொடி சர்க்கரைலாம் கரைச்சிட்டு கலரும் நல்லா சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. உங்கள்கிட்ட பீட்டர் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட பீட்டர் இல்லாதனால கொஞ்சம் டைம் எடுத்து கொஞ்சம் கரைக்கிற மாதிரி இருந்தது. ஸோ நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த ஒரு பேக்கெட் பிஸ்கட் எல்லாத்தையும் நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துடலாம். அரைச்சாச்சு. இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதில் நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த சர்க்கரையும் காஃபி தூளும் சேர்ந்த கலவை, அதை அதில் சேர்த்துறணும். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு மேலே நமக்கு தேவையான அளவு பாலை சேர்த்து நம்ம இதை நல்லா கலந்து விடணும். இதில் இப்போ ஒரு அரை ஸ்பூன் போல் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. பேக்கிங் பவுடர் இல்லைன்னா ஒரு 1/4 ஸ்பூன் போல் பேக்கிங் சோடா கூட சேர்த்துக்கோங்க, சோடா உப்பு. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தேவையான அளவு பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ நம்ம இது கேக்குக்கு எப்படி மிக்ஸ் பண்ணுவோமோ அந்த மாதிரி எடுத்து ஊற்றுற கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். இதுக்கு வந்து நீங்கள் பால் தான் சேர்க்கணும்னு இல்லை, நீங்கள் பாலுக்கு பதிலாக ஃபுல்லாக தண்ணி கூட சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ நான் எடுத்து வச்சிருந்த பால் காலி ஆயிடுச்சு. ஸோ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அந்த கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நல்லா கலரி விட்டுக்கிறேன். ஸோ போதும், இதுக்கு மேலே தண்ணியோ பாலோ சேர்க்க வேணாம், இந்த அளவுக்கு தான் இருக்கணும். நான் இதுக்கு நடுவில் குக்கரை வந்து விசில் போடாமல் கேஸ்கட் இல்லாமல் 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எந்த பாத்திரத்தில் வைக்க போகிறோமோ அந்த பாத்திரத்தை வந்து நெய்யோ இல்லை எண்ணெயோ வச்சு க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கும் மேலே கோதுமை மாவோ இல்லை மைதா மாவோ டஸ்ட் பண்ணுற மாதிரி தூவி விட்டுட்டு அந்த நம்ம பாத்திரத்தோட எல்லா பக்கமும் அந்த மாவு இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அவங்கக்கிட்ட பார்ச்மெண்ட் பேப்பர் இல்லை இந்த பட்டர் பேப்பர் இருந்துச்சுன்னா இந்த ஸ்டெப் எதுவுமே உங்களுக்கு தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு எண்ணெயோ நெய் மட்டும் லைட்டாக தடவி விட்டுட்டு அது மேலே பட்டர் பேப்பர் வச்சுட்டிங்கனாலே போதும் உங்களுக்கு. அது இல்லாத பட்சத்தில் இந்த 2 ஸ்டெப்பு கண்டிப்பாக செய்யணும். ஸோ அதுக்கப்புறம் நம்மளோட அந்த கலந்து வச்சுருக்க மாவு கலவை, அதை பிஸ்கட் கலவையை இதில் ஊற்றிடலாம். ஏர் பபிள்ஸ் எதுவும் இல்லாமல் இருக்கிறதுக்காக 2-3 வாட்டி இப்படி தட்டி விட்டுக்கலாம். ஸோ ஆல்ரெடி ப்ரீ ஹீட் பண்ண குக்கரில் ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கலாம். என்னோடய பாத்திரம் வந்து ஸ்டாண்டை விட குட்டியாக இருக்கிறனால நான் அதுக்கு மேலே ஒரு தட்டு வச்சு அது மேலே வைக்கிறேன். உங்களோட பாத்திரம் ஸ்டாண்டை விட பெருசாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே ஸ்டாண்டு மேலே வச்சுக்கோங்க. ஸோ எனக்கு வந்து இது மீடியம் ஹீட்டில் வச்சு 35 மினிட்ஸ் ஆச்சு, 35 நிமிஷம் ஆச்சு. நீங்கள் நடுவு செக் பண்ணிக்கோங்க வெந்துருச்சா இல்லையான்ட்டு. ஸோ நம்மளுடைய பிஸ்கட் ஸ்நாக் ரெடி ஆயிடுச்சு. ஸோ நம்ம எண்ணெயும் அந்த மாவும் போட்டு டஸ்ட் பண்ணனால ரொம்ப கஷ்டமே படாமல் ஈஸியாக வந்துருச்சு பாத்திரத்தில் இருந்து. ஸோ சிம்பிளாக பிஸ்கட் காஃபி பொடி மட்டும் மெயின் இன்க்ரீடியண்ட்டாக வச்சு சூப்பரான ஒரு ஸ்நாக் செஞ்சு முடிச்சிட்டோம். நல்லா சாஃப்டாக இருந்தது. அந்த காஃபியோட ஃப்ளேவர், பிஸ்கட்டோட ஃப்ளேவர்லாம் ரொம்ப நல்லா இருந்தது.
உங்கள் வீட்டில் பீட்டர் எலக்ட்ரிக் பீட்டர் இருந்துச்சுன்னா நீங்கள் விப்பிங் க்ரீம் அதாவது விப்பிடி க்ரீம் கூட செஞ்சு இது மேலே நீங்கள் சர்வ் பண்ணி கூட சாப்பிட்லாம். அது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக கூட இருக்கும். உங்களோட ஐடியாவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த ஸ்நாக்கில் வந்து இன்னும் என்ன வேணால் யோசிச்சு செய்யலாங்க. உங்கள்கிட்ட கொக்கோ பவுடர் இருந்துச்சுன்னா அதை கூட மாவில் மிக்ஸ் பண்ணி செஞ்சுருக்கலாம். ஸோ சாக்லேட் ஃப்ளேவரும் உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஸோ நம்மளோட ஐடியா தான். ஸோ உங்களுக்கு இந்த ஸ்நாக் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கிச்சன் நண்பர்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அடுத்து போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.